ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தினம் 5 கேள்விகள் சீரீஸில் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சரியான வரிசையை தேர்ந்தெடுக்க, அதாவது ஒரு மேட்ச் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்திய தடுப்பு காவல் சட்டம் அப்படின்றது என்னென்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தேசிய அவசர கால சட்டத்திற்கு ஜெரால்டு ஃபோர்டு கையெழுத்திட்ட ஆண்டு, இந்தோ பாகிஸ்தான் போர், வெளிநாட்டு பரிவர்த்தனை பாதுகாப்பு மற்றும் கடத்தல் செயல்பாடுகள் தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஏஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்தோ பாகிஸ்தான் போர் வந்து எப்போ 1971 அப்படின்றது வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா, ஸ்கூல் புக்கு 10th புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த அவசர நிலைகள் பற்றி இருக்கும். தேசிய அவசர நிலை அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அந்த தேசிய அவசர நிலையில் எப்பப்பெல்லாம் தேசிய அவசர நிலை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 இயர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ அதில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்திய பாகிஸ்தான் போர் 1971 வந்து நடந்திருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இதுவே இது வந்து ஸ்கூல் புக்கு. ஸோ இந்த 3க்கு வந்து 1 அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, 3க்கு 1 அப்படின்ற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த சி ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. அப்போ சி ஆப்ஷன் வந்து ஆன்சர் வந்து நம்ம எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ 1 தெரிஞ்சிச்சுனாவே ஈஸியாக வந்து நம்ம பிக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்திய தடுப்பு காவல் சட்டம் அப்படின்றது வந்து நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கொஷின் வழக்குகள் கொஷினில் தான் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ அந்த வழக்குகள் கொஷனில் பார்த்திங்கன்னா அந்த ஏகே கோபாலன் இருப்பார் பார்த்தீங்களா, ஏகே கோபாலன் வர்சஸ் மதராஸ் வழக்கு. அந்த ஏகே கோபாலன் அவர் வந்து அது கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர். அவரை வந்து தடுப்பு காவல் சட்டத்தில் தான் வந்து கைது செஞ்சுருப்பாங்க. ஸோ அந்த வழக்கு எப்போ நடந்தது? 1950 நடந்திருக்கும். அப்போ 1950ன்றது இதை வச்சுமே நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போது 2 கொஷின் பாருங்கள், பக்கத்துலேயே வந்திருக்கு பாருங்கள். அப்போது இந்திய தடுப்பு காவல் சட்டம் 1950 அப்படின்றது நமக்கு தெரியும். இந்தோ பாகிஸ்தான் போர் வந்து 1971 தெரியும். மீதி இது ரெண்டும் பார்த்திங்கன்னா இல்லைனாலுமே நம்மளால் ஈஸியாக வந்து ஆன்சரை வந்து பிக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போது தேசிய அவசர கால சட்டத்திற்கு ஜெரால்டு கையெழுத்திட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1976. இது இந்த 1976ன்றது இன்னொன்று எதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 42வது அரசியலமைப்பு சட்டத்திட்டமும் நமக்கு வந்து இது 1976. இந்த 42வது அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? மினி கான்ஸ்டியூஷன், குறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த 42வது அரசியலமைப்பு சட்டத்தை தான் நிறைய வந்து சட்டத்திருத்தங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க. அதனால தான் வந்து இதை வந்து மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க. இந்த 42வது அரசியலமைப்பு சட்டத்திட்டப்படி தான் முகவரை வந்து திருத்திருப்பாங்க. அந்த முகவரையில் பார்த்தீங்கன்னா முகவரை வந்து இந்தியாவை என்ன சொல்லுதோ, இறையாண்மை மிக்க சமதர்ம சமயச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒருமைப்பாடு அப்படின்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா இந்த 42 அரசியலமைப்பு சட்டத்திட்டப்படி தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த சமதர்மம், ஒருமைப்பாடு அப்படின்ற சொற்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 42வது அரசியலமைப்பு சட்டத்திட்டப்படி தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ யார் பீரியடில் இந்த 42வது அரசியலமைப்பு சட்டத்திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா இந்திரா காந்தி அம்மையார் பீரியடில் தான் வந்து பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த பட்டியல்கள் இருக்கும், மத்திய அரசு பட்டியல், மாநில அரசு பட்டியல், பொது பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த பட்டியல்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாநில பட்டியலேருந்து ஒரு 5 துறைகளை பார்த்தீங்கன்னா பொது பட்டியலுக்கு வந்து மாற்றிருப்பாங்க. ஸோ அதுவுமே இந்த 42வது அரசியலமைப்பு சட்டத்திட்டம் படி தான் வந்து நடந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து 42வது அரசியலமைப்பு சட்டத்தை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்போது தேசிய தடுப்பு காவல் சட்டம்னா 1950. அதுக்கப்புறம் தேசிய அவசர கால சட்டத்தின் ஜெரால்டு கையெழுத்திட்டது வந்து 1976. இந்தோ பாகிஸ்தான் 1971. வெளிநாட்டு பரிவர்த்தனை பாதுகாப்பு மற்றும் கடத்தல் செயல்பாடுகள் தடுப்பு சட்டம் 1974 அப்படின்றது வந்து இங்கே வந்து நம்ம வந்து மேட்ச் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து அப்போ ஆப்ஷன் வந்து சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட வாக்கியங்களை கருதுக, சரியான விடையை தேர்ந்தெடுக்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. எப்பயுமே நீங்கள் எக்ஸாம் ஹாலில் சரியானதா தவறாது எதுன்னு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அண்டர்லைன் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளால் வந்து ஆன்சரை கரெக்டாக பிக் பண்ண முடியும். சரியானதுன்னு கேட்டிருப்பாங்க, நம்ம தவறானது எழுதிட்டு வருவோம். ஸோ இதெல்லாம் வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் நடக்கும். ஸோ அதனால் நம்ம எப்பயுமே ஆன்சரை எழுதும் போது கரெக்டாக சரியானது கேட்டிருக்காங்களா, கேட்டிருக்கதை போடுங்க. இங்கே சரினா சரின்னு போடுங்க, தப்புன்னு போடுங்க. அதுக்கப்புறம் ஆன்சரை வந்து நீங்கள் பிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எப்பயுமே கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஜனவரி மாதம் 30ஆம் தேதி அண்ணல் காந்தியடிகள் மறைந்த தினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், காந்தியடிகள் மறைந்த தினம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 30 தான். 1948 ஜனவரி 30 தான் பார்த்தீங்கன்னா அவர் இறந்த தினம். ஓகேங்களா? ஸோ வந்து சுதந்திரம் கிடைச்ச அடுத்த வருஷமே பார்த்தீங்கன்னா ஜனவரி 30ஆம் தேதி வந்து கோட்ஸே வந்து என்ன பண்ணியிருப்பார்? காந்தி வந்து டெல்லியில் வந்து சுட்டுட்ருப்பார். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. செகண்டு, ஜனவரி 23ஆம் நாள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த தினம் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிறந்தது பார்த்தீங்கன்னா ஜனவரி 23 தான், 1897. ஓகேங்களா? 1897 ஜனவரி 23ஆம் தேதி தான் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து பிறந்திருப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14ஆம் நாள் அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த தினம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆமாம், அம்பேத்கருடைய பிறந்த தினம் எப்போ? 1800
91 ஏப்ரல் 14 வந்து அம்பேத்கர் பிறந்த தினம். ஸோ இதுலேயே வந்து 1891 ஏப்ரல் 29ஆம் தேதி பார்த்திங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசனுடைய பிறந்த நாள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணி படிச்சுங்க. 1891 ஏப்ரல் 14 அந்த ரெண்டு பேருக்குமே பாவேந்தர் பாரதிதாசனுக்கும் அம்பேத்கருக்கும் இயரும் மாதமும் சேமாக இருக்கும். டேட் மட்டும் தான் மாறும். ஃபஸ்ட்டு வந்து ஏப்ரல் 14 வந்து அம்பேத்கர், பின்னாடி வந்து பாரதிதாசன் வந்து 29ஆம் தேதி வந்து பிறந்திருப்பார். ஓகேங்களா? ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி அம்பேத்கர் பிறந்த தினத்தை என்னன்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்கன்னா அம்பேத்கர் ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த தினத்தை வந்து பராக்கிரம் திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. காந்தியடிகள் வந்து மறைந்த தினம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த காந்தியடிகள் மறைந்த தினத்தை என்னன்னு கொண்டாடுறாங்கன்னா தியாகிகள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அக்டோபர் 13ஆம் தேதி வந்து பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அக்டோபர் 13 கிடையாது, அக்டோபர் 31 அப்படியே திருப்பி கொடுத்துருக்காங்க. 1875 அக்டோபர் 31ஆம் தேதி வந்து பிறந்திருப்பார் சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் இந்தியாவுடைய இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய பிறந்த நாளை தேசிய ஒருமைப்பாடு தினமாக கொண்டாடுறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து சுதந்திர காலகட்டத்தில் அதாவது சுதேச அரசுகள் எல்லாத்தையுமே இவர் வந்து ஒன்றிணைச்சிருப்பார். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இவருடைய பிறந்த நாளை ஒருமைப்பாடு தினமாக நம்ம வந்து கொண்டாடுறோம். ஓகேங்களா? அதே மாதிரி துணை பிரதமராகவும் இருந்திருப்பார். ஓகேங்களா? சர்தார் வல்லபாய் பட்டேல். ஸோ அதையுமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்போ காந்தியடிகள் மறைந்த தினத்தை நம்ம என்னென்னு கொண்டாடுறோம்? தியாகிகள் தினமாக கொண்டாடுறோம். அவருடைய பிறந்த தினத்தை நம்ம என்னென்னு கொண்டாடுறோம்? காந்தி ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொண்டாடுறோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இவருடைய காந்தி பிறந்த தினம் காந்தி ஜெயந்தி, அம்பேத்கர் பிறந்த தினம் அம்பேத்கர் ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடுறோம். அடுத்தது இவருடைய மறைந்த தினம் தியாகிகள் தினம் கொண்டாடுறோம். சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த தினம் வந்து பராக்கிரம் திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம். வல்லபாய் பட்டேல் பிறந்த தினத்தை வந்து தேசிய ஒருமைப்பாடு தினம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொண்டாடுறோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இவங்க பிறந்தது எல்லாமே இயர்ஸோட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சுபாஷ் சந்திர போஸ் 1897 வந்து பிறந்திருப்பார். அம்பேத்கர் வந்து பிறந்தது வந்து 1891. இதே 1891 தான் திராவிட மகாஜன சபை அப்படின்றத ஒன்று அயோத்திதாசனும் தொடங்கியிருப்பார். ஸோ அதையுமே ஞாபகம் வச்சுங்க. பாவேந்தர் பாரதிதாசனும் 1891 தான் பிறந்திருப்பார். வல்லபாய் பட்டேல் வந்து 1875 வந்து பிறந்திருப்பார். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்துவதில் சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே இருக்கும் மிகப்பெரிய வேறுபாடானது அதன் சூழ்நிலைக்கக்கூடிய வெகுஜன அரசியலாகும் என்பதை காண முடிகிறது. காரணம் காற்று மாசுவை கட்டுப்படுத்துவதில் சீனா வரலாற்று நிறுவன அணுகுமுறையை பயன்படுத்துவதே ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் புக்கு தான். ஆனாலுமே நம்ம எப்படி வந்து இதை வந்து ஆன்சரை வந்து பிக் பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் வந்து பாசிட்டிவாகவும் அதுக்கு ரிலேட்டடாக இருக்குதான்னு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதுவுமே காற்று மாசுபடுதல் பற்றி தான் சொல்லுது, இதுவுமே காற்று மாசுபடுதல் தான் சொல்லுது. ஸோ இந்தியாவை பற்றி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அப்போது இந்தியாவை பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக தான் வந்து இருக்குது. ஸோ அப்படின்னாலே இது வந்து ரெண்டுமே வந்து ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி கூட்டு காரணம் கொடுத்தாங்கன்னா சரியான விளக்கம் அப்படின்றத வந்து நமக்கு பாசிட்டிவாக ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி கூட்டுல சொல்கிற அதே கண்டென்ட்டை தான் காரணத்துலையும் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து ரெண்டுமே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். ஸோ அப்போ இதுக்கு ஆப்ஷன் வந்து காரணம் கூட்டு ரெண்டும் சரி, சரியான விளக்கம் அப்படின்றதான் நமக்கு வந்து இது வந்து ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து செயற்கை நுண்ணறிவுடைய நோக்கங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய பாதுகாப்பான மற்றும் நெறிமுறை செயற்கை நுண்ணறிவு கொள்கை ஏஏடைய 2020 நோக்கங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அனுமதிக்கும் முன்னர் செயற்கை நுண்ணறிவு முறைகளை திறனாய்வு செய்யும் வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்கிறது வந்து ரைட். ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஒரு ஏஐ வந்து நம்ம வந்து பயன்பாட்டு கொண்டு வரோம், பொதுமக்களுடைய பயன்பாட்டு கொண்டு வராங்கன்னா அதுக்கு முன்னாடி அதுக்கான கைட்லைன்ஸ் வந்து கொடுக்கணும். கரெக்டு தானே? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக தான் இருக்குது. வெளிப்படையான தரவு மாதிரிகள் மற்றும் இணைய வழி ஆதாரங்களுக்கு வரையறுக்கப்பட்ட அனுமதியை வழங்குதல். கண்டிப்பாக ஓப்பன் டேட்டா வந்து கொடுக்கக்கூடாது. கரெக்டாக? அப்போ ஓப்பன் டேட்டான்னு வரும்போதே வெளிப்படையான தரவுன்னு வரும்போதே இந்த ஸ்டேட்மெண்ட் எது தப்புன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கெஸ் பண்ணிடலாம். அடுத்தது தமிழ்நாட்டில் செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான முதலீடுகளை ஈர்த்தல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ரைட்டு. அப்போ 1, 3 வந்து ரைட்டு அப்படின்னா ஆப்ஷன் வந்து பி தான் வந்து இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன குழுனா அந்த வெளிப்படையான தரவுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பற்றியா, அதை வச்சே நம்ம வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்புன்னு சொல்லிட்டு எடுத்துடலாம். அப்போது இங்கே 2 வந்து தப்பு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக இதுவும் வராது இதுவும் வராது. அப்போ இந்த ஏஓ பிஓ இதில் இடத்துல தான் ஏதோ ஆப்ஷன் வரப்போகுது. கண்டிப்பாக நமக்கு 1 வந்து ரைட்டுன்னு தெரியும். அப்போது இந்த 3 மட்டும் ரைட்டாக தப்பான்னு நம்ம பார்க்கும்போது இங்கேயே தமிழ்நாட்டுடைய பாதுகாப்பான நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு முதலீடுகளை வந்து ஈர்த்தல் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ 1, 3 அப்படின்றது வந்து நமக்கு ரைட்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பின்வருவதில் தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 நோக்கங்களை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டிஐ ஆக்ட் அப்படின்றது வந்து 2005, இது நமக்கு தெரிஞ்சது.
ஸோ அதை பற்றின எக்ஸ்பிளேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்டின்றது குடிமக்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படின்றது வந்து கரெக்ட். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து எந்த ஒரு உரிமையுமே நம்ம தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பற்றி அதில் படி நம்ம மனு கொடுத்து நம்மளால் வந்து கேட்டுக்க முடியும். அரசினுடைய செயல்பாடில் வெளிப்படைத்தன்மை, பொறுப்புணர்வை ஊக்குவித்தல், இது எல்லாமே வந்து கரெக்ட். இந்த ஆர்டி ஆக்ட் வந்து குடிமக்களுக்கு அதிகாரம், நமக்கான அதிகாரம், நம்மளுடைய உரிமையை வந்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதனால் அரசுடைய வெளிப்படைத்தன்மை வந்து நமக்கு வந்து தெரியுது. அடுத்தது அரசுடைய செயல்பாடுகள் குறித்து குடிமக்களுக்கு தெரியப்படுத்துவது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட். ஸோ அரசு ஆர்டிஐ மூலிமா நம்மளுடைய அரசு கவர்மெண்ட் சைடில் ஏதாச்சும் நமக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னாலுமே நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இதுவுமே ரைட்டு. இது அரசமைப்பு உறுப்பு 13 கீழ் உறுதியளிக்கப்பட்ட குடிமக்களுக்கு பொது அதிகாரிகளிடமிருந்து தகவல்களை பெறும் உரிமை அளிக்கிறதுனா தப்பு. உறுப்பு 13 கிடையாது. அடிப்படை உரிமையான 19(1)A கீழே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டிஐ ஆக்ட் வந்து வரும். ஓகேங்களா. ஸோ அந்த 19(1)A அப்படின்ற பிரிவின் கீழே தான் நம்மளால் வந்து தகவல்களை வந்து பெற முடியும். ஸோ இங்கே 13ன்றது வந்து தப்பு. அப்போ 13 அப்படின்றது என்னது அப்படின்னா, இப்போ ஒரு அடிப்படை உரிமைகளை வந்து ஒரு பாராளுமன்றம் வந்து அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக ஒரு சட்டத்தை வந்து ஏற்றுறாங்க அப்படின்னு பண்ணுறாங்க, இல்லை சட்டத்திருத்தம் பண்ணுறாங்க அப்படின்னா அதை கோர்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த சட்டம் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து 13 அப்படின்றது சொல்லுவாங்க. அதாவது அரசியலமைப்புக்கு முரண்பாடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது, இல்லைன்னா அடிப்படை உரிமையை ரத்து செய்கிறது கோர்ட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் வந்து ஆர்டிகல் 13. ஏதாவது ஒரு பார்லிமெண்ட்டு அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக ஒரு சட்டத்தை வந்து ஏற்றுது அப்படின்னு சொன்னால் அதை வந்து செல்லாது அப்படின்ற அறிவிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 13 அப்படின்னு சொல்லலாம். ஆர்டிகல் 13 அப்படின்றது இங்கே தப்பு. இங்கே என்ன ரைட்டு 19(1)(7) தான் நம்மளால் வந்து தகவல்களை வந்து பெற முடியும். அதே மாதிரி ஆர்டி ஆக்டில் ஒரு பப்ளிக் வந்து ஒரு மனு கொடுக்குறாங்க அப்படின்னா 30 நாட்களுக்குள்ள தகவலை வந்து கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ தகவல் வந்து அந்த கவர்மெண்ட் யாருக்கு வந்து நம்ம மனு கொடுக்குறோமோ கவர்மெண்ட் சைடு கொடுக்குறோம் அப்படின்னா கவர்மெண்ட் சைடு வந்து 30 டேஸுக்குள்ளே அவங்க வந்து அந்த மனுக்கு வந்து ரிப்ளை வந்து கொடுக்கணும் அப்படின்றது வந்து ஒரு கான்செப்ட். அடுத்தது இந்தியாவில் லோக் ஆயுக்தாவை நிறுவிய முதல் மாநிலம் இது அப்படின்னா மகாராஷ்டிரா தான் வந்து லோக் ஆயுக்தாவை வந்து நிறுவின முதல் மாநிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1971 ஆக்ட், லோக் ஆயுக்தா 1971 ஆக்ட் படி நிறுவியிருப்பாங்க. 1972 பார்த்தீங்கன்னா அது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த லோக் ஆயுக்தா லோக்பால் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். அந்த லோக் ஆயுக்தான்றது வந்து மாநிலத்தில் வந்து இது என்னென்னா லோக் ஆயுக்தா லோக்பால் ரெண்டுமே வந்து ஊழலை தடுக்கிற ஒரு அமைப்பு தான், ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு தான். இப்போது ஏதாச்சும் கவர்மெண்ட் அதிகாரிகள் மேலே, அதாவது அரசு அதிகாரிகள் மேலே ஊழல் புகார் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த புகாரை விசாரிக்கிற ஒரு அமைப்பு தான் இந்த லோக் ஆயுக்தாவும் லோக்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. லோக்பால்ன்றது மத்திய அரசு, அதாவது லோக்பால் அப்படின்றது வந்து சென்ட்ரல் ரிலேட்டடாக வரும். அதாவது பிஎம் அதுக்கப்புறம் எம்பிஸ். ஓகேங்களா. ஸோ மத்திய அமைச்சர்கள், அதுக்கப்புறம் பார்த்தா பிரதமர்லாம் வந்து பிரதமர்கள் மீதான ஊழலை விசாரிக்கிற அமைப்பு பார்த்தீங்கன்னா லோக்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாநிலத்துக்குள்ளே இருக்கிற சிஎம், முதலமைச்சர், அதே மாதிரி மாநிலத்துடைய எம்எல்ஏஸ் வந்து அவங்க மேலே இருக்கிற ஊழல் புகார்களை விசாரிக்கிற அமைப்பு தான் இந்த லோக் ஆயுக்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த லோக் ஆயுக்தாவை முதல்ல நிறுவனது எது அப்படின்னு எந்த மாநிலம் அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலம். 1971 ஆக்ட் படி 1972 பார்த்தீங்கன்னா அது வந்து இதுவாயிருக்கும். ஓகேங்களா. இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பற்றி வந்து லோக் ஆயுக்தாவை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ். அதுக்கப்புறம் இந்திய தேர்தல் ஆணையம் பற்றி சரியானது எதுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்திய தேர்தல் ஆணையத்தில் சரியானது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாராளுமன்றம், சட்டப்பேரவைகள் மற்றும் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் ஆகியோர்களுக்கு தேர்தல் நடத்துவது அப்படின்னா ஆமாம். ஸோ இந்திய தேர்தல் ஆணையம் என்னென்ன பார்லிமெண்ட்டில் நடக்கிற பார்லிமெண்ட்டுக்கான எலெக்ஷன் வந்து அவங்க தான் வந்து பண்ணுவாங்க. சட்டப்பேரவை அப்படின்னா இங்கே நம்ம இப்போ தமிழ்நாடு எலெக்ஷன், இப்போ சட்டப்பேரவைனா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கீழவைன்னு இருக்கும் பார்த்தீங்களா. அந்த கீழவையில் சிஎம், அதாவது முதல்ல எம்எல்ஏஸ் எலெக்ஷன் வந்து நடத்துவதுன்னா தேர்தல் ஆணையம் தான். குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் இவங்களுக்கு எல்லாத்தையுமே தேர்தல் நடத்துறது யார்? இந்திய தேர்தல் ஆணையம் தான் வந்து நடத்தும். உள்ளாட்சி தேர்தலை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இது மாநில தேர்தல் ஆணையம் வந்து நடத்துவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கன்ஃபார்ம் ரைட். ஓகேங்களா. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ரைட்டாக இருக்கிறதுல எங்கே ஆப்ஷன் இருக்குது? ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது. அப்போ இது மூணுத்தில் ஏதோ ஒன்று தான் வரப்போகுது. டி வராது. அப்போ நம்ம டி வந்து கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது இந்தியாவின் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் திருமதி விஎஸ் ரமாதேவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம். ஸோ முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னா விஎஸ் ரமாதேவி தான். அதாவது இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா முதல் பெண் தேர்தல் ஆணையர் தான் இந்த விஎஸ் ரமாதேவி. இங்கே தலைமை அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. என்னை வரைக்கும் தலைமை தேர்தல் ஆணையர், முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர்ன்றவங்க யாரும் கிடையாது. முதல் பெண் தேர்தல் ஆணையர் பார்த்தீங்கன்னா ரமாதேவி தான். அந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து ரைட்டுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இவங்க எந்த பீரியடில் இருந்திருப்பாங்க அப்படின்னா 1989 to 1990களில் வந்து முதல் பெண் தேர்தல் ஆணையராக வந்து இந்த ரமாதேவி வந்து இருந்திருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய முதல் தலைமை தேர்தல் ஆணையர் சென் வர்மா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க.
சென் வருமா கிடையாது, சுகுமார் சென் அப்படின்றது தான். ஸோ அப்போ இங்கே வந்து இது பேர் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அப்போ 1 2 ரைட்டு அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன் சின்றது தான் ரைட்டு. ஸோ இந்தியாவுடைய முதல் தலைமை தேர்தல் ஆணையராக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகுமார் சென். சுகுமார் சென் 1950 to 1958 வந்து இருந்திருப்பார். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போது இந்தியாவுடைய முதல் தலைமை தேர்தல் பெண் தலைமை தேர்தல் ஆணையராக யார் இருந்தாங்க அப்படின்னா ரமாதேவி இருந்தாங்க 1989 to 1990. அடுத்தது முதல் தலைமை தேர்தல் ஆணையராக யார் இருந்தார்னா சுகுமார் சென் 1950 to 1958 வந்து இருந்திருப்பார். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிகல்ஸுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஷார்ட்கட்ஸ் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம பார்க்காதவங்க அதை வந்து செக் பண்ணி பார்த்துங்க. நம்ம ஈஸியாக வந்து அதில் வந்து ஷார்ட்கட்ஸ் எல்லாம் எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து சொல்லியிருப்போம். அதை வச்சே நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 257 ஏ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 131, ஆர்டிகல் 245 1, ஆர்டிகல் 275 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஈஸியாக சொன்னோம் 75 அப்படின்னாலே 275, அதாவது 75னா முக்கால்வாசி. ஸோ எப்பயுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு முக்கால்வாசி மானியம் தான் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஷார்ட்கட் சொல்லியிருப்போம். கரெக்டுங்களா? அப்போ டியில் வந்து 1 அப்படின்னு இந்த 1 நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் அந்த மானியம்ன்றது இருந்தாலே ஆப்ஷன் ஏன்றதை வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து பிக் பண்ணியிருக்கலாம். அடுத்தது 257 ஏன்றது வந்து 42வது சட்டத்தை பற்றி வந்து சொல்லுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது 131 வந்து உச்சநீதிமன்றத்தை பற்றி சொல்லுது. இதில் நம்ம அந்த இந்த தேர்தல் ஆணையத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்கிறது வந்து 324 ஆர்டிக்கல் வந்து தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லும். ஓகேங்களா? ஸோ இதே வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். 324 வந்து தேர்தல் ஆணையத்தை பற்றி வந்து சொல்கிற ஆர்டிக்கல் வந்து 324. 324 329 வரைக்கும் பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையத்தை பற்றி வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி நமக்கு இந்த உச்சநீதிமன்றம் வந்து எங்கேருந்து இது வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சாலே நம்ம வந்து ஈஸியாக போகலாம். 124 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ 124 130 பக்கம் போல் இருக்குது. அப்போ இதை வச்சே நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து உச்சநீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து பிக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ கடைசி வந்து 275 மானிய உதவி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரிஞ்சிருது. அப்போ 257 ஏன்றது என்ன சொல்லுதுன்னா 42வது சட்ட திருத்தம் அப்படின்றத பற்றி சொல்லுது. 245 1 அப்படின்றது வந்து மாநில அதிகார வரம்பு பற்றி வந்து சொல்லுது. ஸோ இப்போ இதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ அப்படின்றது தான் வந்து இதுக்கு சரியான ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த எல்லாமே ஆர்டிகல்ஸ் வந்து ஷார்ட்கட்ஸில் வந்து நம்ம வந்து இந்த இது வந்து நம்ம முக்கியமாக வந்து பார்த்துருப்போம். ஸோ இதை வச்சே நீங்கள் வந்து இந்த கொஸ்டின் வந்து பிக் பண்ணலாம். அதே மாதிரி உச்சநீதிமன்றம் வந்து இதிலிருந்து இது வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அதை வச்சு இதையே நீங்கள் வந்து பிக் பண்ணிடலாம். அதே மாதிரி அதிகார வரம்பு மாநில அதிகார வரம்புன்றது வந்து அந்த பட்டியல்களை பற்றி சொல்லியிருப்போம். அதை வச்சும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து பிக் பண்ணிடலாம். 245 அப்படின்றது வந்து நம்ம வந்து பிக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ இது 3 தெரிஞ்சாலே இது ஆட்டோமேட்டிக்காக 42வது சட்டத்தை பற்றி தான் வந்து சொல்ல வருது அப்படின்றது வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ 257 ஏன்றது வந்து 42வது சட்ட திருத்தத்தை பற்றி சொல்லுது. 131 உச்சநீதிமன்றத்தை ரிலேட்டடான வரப்போகுது. 245 1ன்றது மாநில அதிகார வரம்பை பற்றி சொல்லுது. 275 மானிய உதவியை பற்றி வந்து சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு 7 கொஷின் போல் பார்த்துருக்கோம். ஸோ ஜஸ்ட் ரிவிஷன் வந்து ஒரு டைம் வந்து பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னது? இந்திய தடுப்பு காவல் சட்டம். இந்திய தடுப்பு காவல் சட்டம்ன்றது எப்போ? 1950. தேசிய அவசர கால சட்டத்திற்கு ஜெரால்டு ஃபோர்டு கையெழுத்திட்ட ஆண்டு 1976. இங்கே பாருங்கள், தேசிய அவசர கால சட்டம்னே வந்துருச்சு. அப்போ இதுவே தேசிய அவசர கால சட்டம் அப்படின்றது வந்து கையெழுத்திட்ட ஆண்டு வந்து 1976. ஓகேங்களா? அந்த 42வது அவசர சட்டமும் பார்த்திங்கன்னா நான் அந்த அரசியலமைப்பு சட்டத்துமே தேசிய அவசர கால நிலையில் தான் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு கூட நீங்கள் வந்து ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். 42வது அரசியலமைப்பு சட்டம் இங்கே தேசிய அவசர கால சட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த இயர் வந்து வந்துடணும் அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட் போட்டுக்கலாம். அடுத்து இந்தோ பாகிஸ்தான் போர் 1971. வெளிநாட்டு பரிவர்த்தனை பாதுகாப்பு மற்றும் கடத்தல் செயல்பாடுகள் தடுப்பு சட்டம் 1974. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஜனவரி 30 காந்தியடிகளுடைய பிறந்த தினம் கரெக்டு. அதேமாதிரி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய பிறந்த தினம் வந்து 1997 ஜனவரி 23. அம்பேத்கருடைய பிறந்த தினம் 1991 ஏப்ரல் 14. வல்லபாய் பிறந்த தினம் எப்போ? அக்டோபர் 31 1875. அடுத்தது காற்று மாசுபாட்டை கட்டுவதில் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே மிகப்பெரிய வேறுபாடானது சூழ்ந்திருக்கக்கூடிய வெகுஜன அரசியல் தான் அப்படின்னு சொல்கிறது வந்து ரைட்டானது. காற்று மாசுபடுத்துதல சீன வரலாற்று நிறுவன அணுகுமுறை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே சரியான விளக்கம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏஐ எப்படி நோக்கங்கள்லாம் ஏஐ நோக்கங்களை பொதுமக்களுடைய பயன்படுத்த அனுமதிக்கும் முன்னாடி அதோடைய வழி கைட்லைன்ஸ் வந்து நம்ம வந்து வகுக்கிறோம் அப்படின்றது வந்து ரைட்டு. வெளிப்படையான தரவுகள் தரவு மாதிரிகள் இணைய வழியாதங்களுக்கு வரையறுக்கப்பட்ட அனுமதி வருது. வெளிப்படையான தரவுகளுக்கு நம்ம வந்து அனுமதி வந்து கொடுக்கக்கூடாது. ஓப்பன் டேட்டா வந்து கொடுக்க மாட்டாங்க. அடுத்தது நுண்ணறிவு ஆராய்ச்சி மற்றும் மேம்படுவதற்கான முதலீடுகளை ஈர்த்தல் அப்படின்றது ரைட்டு. அப்போ 1 3 வந்து சரி அப்படின்றது வந்து எங்கள் ஸ்ட்ரெயிட் ஆன்சர்.
அடுத்து தகவல் அறியும் உரிமை சட்டம் பார்த்தீங்கன்னா குடிமக்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது, அரசுடைய வெளிப்படைத்தன்மை, இது எல்லாமே வந்து ரைட்டு. அரசுடைய செயல்பாடுகள் குறித்து குடிமக்களுக்கு வந்து தெரியப்படுத்துது. இந்திய அரசியலமைப்பு 13 கிடையாது, 19(1)(7) தான் பார்த்தீங்கன்னா நம்ம தகவல்களை வந்து பெற முடியும் ஆர்டிஐயில். அதே மாதிரி இந்தியாவில் லோக் ஆயுக்தா நிதி முதல் மாநிலம் மகாராஷ்டிரா. 1971 லோக் ஆயுக்தா ஆக்ட் படி நிறுவப்பட்டது. 1972 அது வந்து நடைமுறைக்கு வந்து வந்துச்சு. இந்தியா அதே மாதிரி பாராளுமன்றம், சட்டப்பேரவை, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர்களுக்கான தேர்தலை நடத்துவது வந்து இந்திய தேர்தல் ஆணையம். இந்திய தேர்தல் ஆணையத்தின் பற்றிய உறுப்பு வந்து 324. அதே மாதிரி இந்தியாவுடைய முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் VS ரமாதேவி 1989 to 1990 இருந்தாங்க. இந்தியாவுடைய முதல் தலைமை தேர்தல் ஆணையராக சுகுமார் சென் இருந்தார். 1950 to 58 வந்து இருந்திருப்பார். அதே மாதிரி 257 42வது சட்டத்தை பற்றி சொல்லுது. 131 உச்சநீதிமன்றம். 245 வந்து மாநில அதிகார வரம்பை பற்றி சொல்லுது. 275 வந்து மானிய உதவி. ஓகேவா, மானியம் வந்து முக்கால்வாசி தருவாங்க அப்படின்றது வந்து ஷார்ட்கட்டு. ஸோ இந்த இந்த மாதிரியான ஷார்ட்கட்ஸ், இந்த மாதிரியான ப்ரீவியஸ் கொஷின்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.